ஹாய் ப்ரோ, என்ன இந்த பக்கம் பயங்கர பாட்டெல்லாம் பலமா இருக்கு? ஆமா ப்ரோ, சும்மா மழை பெய்யற மாதிரி இருந்தது, அதான் மழையில் நனைஞ்சிட்டே அப்படியே ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கேன். ஓ, அப்ப மழையில் நனையிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஆமா ப்ரோ. சரி, வாட்டர் ஃபால்ல போய் குளிச்சிருக்கியா? குளிச்சிருக்கனே, பயங்கரமா வலிக்குமே. 50 அடி வாட்டர் ஃபாலுக்கே அவ்வளவு ஃபோர்ஸா வாட்டர் விழுகுதுன்னா 5 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து வர மழை துளிக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கணும்? நீ மழையில போய் நனைய முடியுமா? ஆமால, நனைய முடியாது. ஏன் அந்த மாதிரி நடக்குது? அந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் ரெயின் ட்ராப் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இதை கீழே போட்டோன்னே என்ன நடக்குது? இனிஷியலா அதோட வெலாசிட்டி 0, ஃபைனலா அதுக்கு ஒரு வெலாசிட்டி வருது. ஏன்னா பூமி வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரிதான் ஒரு 4-5 கிலோமீட்டர் ஹைட்ல ஒரு மேகத்திலிருந்து ஜஸ்ட் ஒரு ரெயின் ட்ராப் வந்து வெளியில வருது. அந்த ரெயின் ட்ராப்பு இனிஷியலா அதுக்கு வெலாசிட்டி 0, கிராவிடேஷன் அட்ராக்ட் ஆகிறதுனால அப்படியே மெதுவாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு கீழே ஃபாஸ்ட்டாக வர ட்ரை பண்ணும். இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதாவது நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஏர் ரெசிஸ்டன்ஸ் நேச்சர்ல எப்படி இருக்கு அப்படின்னா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரெயின் ட்ராப் வெலாசிட்டி அதிகமாயிட்டே வருதா, அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அதிகமாயிட்டே இருக்குமா? அப்போ ஒரு பாயிண்ட்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸும் ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகி அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில விழுகும். இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. இந்த டெர்மினல் வெலாசிட்டி ரொம்ப 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 கம்மி. அதனாலதான் வந்து நமக்கு மழையில போய் நனையும் போது எந்தவித ஃபோர்ஸும் ஃபீல் ஆகாம நல்லா இருக்குது. இந்த டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே அது அட்டைன் ஆயிரும். ஸோ மழை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். அதனால தைரியமாக போய் மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நனைஞ்சிட்டு வாங்க.